மீண்டும் மீண்டும் வெண்பாவை கடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வெண்பாவை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளுமே ரொம்பவே அவங்களோட விருப்பங்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அது போல் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வெண்பாவை கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை விஜய் மல்லி 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாகு கிட்ட யார் அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே 3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க இல்லை அப்படிங்கிறதுல ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க. அந்த சூழ்நிலையில் இவன் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நாகு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி, அவனோட வீட்டில் போய் அவனை பிடிச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் சொல்கிறாங்க. விசாரணை ஒரு வழியாக நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த போலீஸுமே நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் இந்த தீபிகா வந்துடுறாங்க அப்படிங்கிறதால அந்த கதையே மாற்றி விட்டுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தீபிகாவுக்கு மல்லி மேலே இருக்கிற கோபத்தை ஏன் ஒவ்வொரு கேஸ்லையுமே காமிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. தன்னோட குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி அந்த பெத்தவங்க அவ்வளோ கண்ணீர் மல்க கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கேஸையே திருப்பி விட்டுடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மல்லி மேலே இருக்கிற கோபத்தை அந்த வெஞ்சன்ஸை இந்த இடத்துல அவங்க காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் மல்லி மேலே கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு குழந்தைய காணலை அப்படிங்கிறப்ப அவங்க அதிரடியான விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த குழந்தைய சீக்கிரம் மீட்டெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் மல்லியை பிளேம் பண்ணுறாங்க. ஏன்னா கவின் விஜய் மல்லி 3 பேரும் சேர்ந்து தான் சுடரோட இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதனால கவினை பார்த்து டீல் பேச தான் அவங்க ஏற்காடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லி 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விஜய் மல்லியோட இந்த பரிதாப நிலைமையை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் விஜய் ஒரு சரியான வேலை பண்றாங்க. தீபனுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுல இப்போ தீபன் தீபிகாவுக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரையுமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் இப்போ தீபிகாவுமே அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க.